சகலத்துக்கும் ஆதி கர்த்தனாகிய எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாவிகளான மனுஷருக்காக தாம் மரணிக்க வேணுமென்று யூதர் கையில் அகப்பட்ட வேளை அவரை சிலுவையிலே அறைந்து வாதித்த காரணிக்கத்தை சொல்லி காட்ட கடவுள். அதை பெரிசோவென்றால் கபாலமலை என்கிற சவங்கள் அழிந்த நீசஸ்தலம் எங்களிடேற்றம் நிறைவேற நியமித்திருந்தது. இந்த மலையின் உச்சியிலே உலோகமீடேற்றுகிறவரான எங்கள் ஆண்டவர் சிலுவை சுமந்து கொண்டு சென்றவுடனே அவர் உடலில் இருந்த தொய்வும் விளைப்பும் வேதனை விதனமும் ஏக்கமும் துயரமும் அதிகரித்து பிராணன் நீடிக்கிறதாயிருக்கவில்லை என்று அந்த துஷ்ட யூதர் கண்டு உயிரடங்கும் முன்னே தீவிரமாய் சிலுவையில் அறைய வேணுமென்று ஆயத்தப்பட்டார்கள். அப்போதவரை அதிக அவமானத்தோடு சிலுவையில் வதைக்கத்தக்கதாக அவருடைய மானிபமான சரீரத்தை மூடியிருந்த தூணிக்கை என்கிற தையலில்லாத துகிலை கழற்ற ஒருமித்தார்கள். அதனால் முதல் சிரசில் முள்முடியை கழற்ற வேண்டியிருந்ததினால் வெகு தாழ்வில் ஊன்றப்பட்டிருந்த அந்த முடியை அலைத்து அலைத்து குறடுகளால் இடிக்கி கிளப்புகிற போது அத்தாலங்கள் ஆண்டவருக்குண்டான வேதனை விதனங்களும் அந்த துவாரங்களால் நவமாய் புறப்பட்ட இரத்தத் தாரைகளும் எவ்வளவென்று எத்தெரிசாய் சொல்லுவோமோ. இதல்லாமல் அந்த இரத்தத் தாரைகளால் துகிலெல்லாம் துவைந்து முன்பட்ட காயங்களாலும் அந்த துகில் சரீரத்தில் இறுகி ஒட்டி மாங்கிசம் தோல் போல் ஒரே காமாயிருந்ததினால் அதை அந்த நெஸ்தூர கொலைகாரர் ஒரு பெலனாய் இழுத்துரிகிற போது சட்டையோடி சதையும் தோலும் இரத்தமும் ஒன்றாய் கலன்றே அந்த திருமேனி இரத்த கட்டி அல்லாதே சரீரமேனியாய் காணவில்லை. ஐயோ, என் சீவனான ஆண்டவருக்கித்தால் பற்றினவாதை அகோரமும் விதனத்தின் கடூரமும் இவ்வளவென்றுரைக்க நாவுண்டோ. அளவருக்க மதிப்புண்டோ ஆகிலும் இந்த வேதனையின் கடினம் பெரிதல்ல. சர்வலோகத்தை உண்டாக்கின தேவாதி தேவராயன் பத்திராபரணம் வின்றி இத்தனை சபை முன்பாக வித்திருக்கிற இந்த துக்கமும் நாணிக்கையும் நிந்தனையும் எவ்வளவென்று கருதுவோமோ. ஞான பாரகர் விவரித்து சொல்லுவதே எங்கள் இயேசுநாதர் அனுபவித்த சகலவாதை நிந்தனை அவமானங்களிலும் இந்த அவமானத்துக்கு சமானமில்லை என்று சொல்கிறார்கள்.
மனதித்துஷ்டாட்டம் தீர வேணுமாயில் இற்றவரையும் செய்த வாதைகள் போதாதோ? அல்லது வேறு வித பாதைகள் இல்லையோ? உங்கள் தேவனும் நிராசாவும் பத்திரமின்றி இருக்கிறதையும் பிதாவும் குருவும் நாணித்திருக்கிறதையும் காண உங்கள் மனதுகள் பொறுத்ததோ? ஐயோ, மட்டில்லாத வியாகுல நாணி போடிருக்கிற என் ஆண்டவரே, ஆத்துமத்தின் பட்ச பிரமாணமே, இத்தனை லோகசன சபுக சபையிலேயும் உமது சோத்திராதிகர்களுடைய கண் முன்னே வெகுமான வஸ்திரங்களின்றி நாணித்திருக்க பொருத்தமானீரோ? சர்வலோகத்துக்கு அலங்காரம் கொடுத்து சகல மனுஷருக்கும் வெவ்வேறு வித ஆயுத்தங்கள் கொடுத்த நீரிப்போ ஒரு ஆயத்தமும் இல்லாமல் இருக்கிறீரோ? ஆதாம் என்கிற எங்களாதி தகப்பனாருக்கு தன் மணிபவீனம் மறைக்க தோல் வஸ்திரங்கள் உண்டு பண்ணி கொடுத்தீரானா? உமக்கு இப்போதந்த வஸ்திரமும் இல்லை. தேவாலயத்தில் தெய்வீக மகிமை அடையாளங்கள் மறைக்க திரைகள் உண்டாக்க கற்பித்தீரானா? இப்போதும் உடைய அவமானம் மொழிபட அந்த திரைகளும் இல்லை. ஆகாயத்தில் இருக்கிற மேகங்களில் ஒரு மேகமும் மறை திரையாயிரங்கவில்லை. தாபேர் என்கிற மலையின் மீதே உம்முடைய தெய்வீக வாசம் மறைத்ததை கருமேகமாயிலும் தைலத்தோப்பு குன்றிலும் உடைய எழுந்தேற்றம் மறைத்த சோதிமயமான மேகமாயிலும் இப்போ உம்முடைய சரீரத்தை மறைக்க காணவில்லை. தயாபர கருணை நிறைந்த மாதாவே, நீர் பட்சத்தோடு செய்து போத்தின தையலில்லாத தூணிக்கை என்கிற சட்டையை யூதர் கழற்றி கொண்ட போதே நீர் போத்தி இருக்கிற துயிலாலாயிலும் உம்முடைய குமாரனை மறைக்க மாட்டீரோ? பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே, எங்கள் தயவுள்ள மனதுகளால் எங்கள் ஆண்டவருடைய நாணித்த சரீரத்தை மறைப்போம். இப்படியே எங்கள் ஆண்டவரை மானிபவீனமாய் நாணிவித்து தூணியை என்கிற சட்டையை எடுத்த பின்பு அதன் மேலே கரை போட்டு பகிர்ந்தெடுத்து கொண்டார்கள். இதன்பின் இன்னமும் சிலுவையில் அறைய முன்னே ஒரு கொடுமையை செய்தார்கள். அதேதென்றால் கொலைக்களத்தில் வதைக்கப்படுகிறவர்களுக்கு கொலைவாதை தோன்றாதபடிக்கு முந்திரிகை பானம் கொடுப்பார்கள். அதன் நிமித்தமாய் எங்கள் ஆண்டவருடைய வாதை அதிகப்படத்தக்கதாக கைப்பும் புளிப்பும் கலந்த கடூரமான பானத்தை பருக்கினார்கள். இப்படிப்பட்ட வாதை விதனங்களை முதலாரம்பமாய்ச் செய்த பின்பு
சிலுவையில் அறைய துவக்கம் பண்ணத்தக்கதாக ஆண்டவர் தோளிலே சுமந்து கொண்டு போன சிலுவையை தரையிலே விழித்தி அதன் மேல் ஆண்டவரை கிடத்தினார்கள். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமங்களுக்காக வேண்டி பண்ணின இத்தனை பிரயாசங்களும் இளைப்பாறத்தக்கதாக இப்போ உமக்கு இந்த வாசனம் இதுதானோ? ஆனால் இந்த பாவிகளை தேடி நடந்த திருப்பாதம் இரண்டையும் இந்த ஆசனத்தில் நீட்ட வேண்டியதே. மனுஷருக்கு நன்மை கொடைகளை வாரி கொடுத்து இழைத்து போன திருக்கரம் இரண்டையும் நீட்ட கடவீராக. இத்தனை பிரயாச விடாய் இழைப்புகளால் பீடித்திருந்த சரீரத்தை இந்த மரத்தின் மீதே சயானமாக்கும் சுவாமி. பாவிகளுக்குமக்கிந்த கஸ்தியான இருப்பிடமல்லாதே ஆறுதலான விருப்பிடம் கொடுக்க மாட்டார்கள். இப்படியே எங்கள் ஆண்டவரை சிலுவை மரத்தில் கிடத்தினதின் பின் அந்த துஷ்ட கொலைக்காரர் ஆண்டவருடைய ஒரு கையை பிடித்தந்த மரத்தின் குறுக்காலில் தமட்டிருந்த சவ்வுக்கு நேராக்கி நீளமும் மங்குல பருமனுமான ஓராணியை எடுத்து அந்த திருக்கரத்தின் மீதே வைத்திறங்க பண்ணத்தக்கதாக சுத்தியலால் அடிக்க தொடங்கினார்கள். அப்போது அவர்களுடைய துஷ்டாட்டத்தால் ஓரடி ஆணியிலும் ஓரடி கையிலும் ஓரடி விரலிலும் அடித்து அங்குலிகள் நசுங்கவும் நகக்கண்களால் உதிரம் சிலீரிடவும் இப்படியே பட்டவடிகளால் திருக்கரம் நொறுங்கப்பட்டு அந்த கனமான வாணி இறங்கும் போது சதைக்குள்ளே ஊடுருவி நரம்புகளும் விரற்பொருத்துக்களும் பிசையினதுமாய் போச்சுதே. ஐயோ, இப்படிப்பட்ட நிஷ்டூரங்களை பார்த்திருந்த மாதாவின் இருதயத்திலே அந்த அடிகளெல்லாம் பட்டதாய் அந்த விதனத்தால் அவள் இருதயமும் கூட அறையப்பட்டதாய் அதிர்ந்து போச்சுதே. இந்தப்படியே ஆண்டவருடைய இடது கரம் மறைந்ததன் பின் வலது கையையும் பாதங்களையும் அறையத்தக்கதாக துவங்குகிற விடத்திலே ஆண்டவருடைய சரீரம் பட்ட வாதைகளால் நரம்புகள் சுருங்கி போய் மரத்தில் தமரிடப்பட்டிருந்த தவ்வுகளுக்கு கிட்டமட்டாதபடியால் திருக்கரத்தில் கயிறிட்டந்த அநேகம் பேர்கள் கூடி இழுக்கிற போது ஐயோ, அந்நேரம் உண்டாயிருந்த விதனங்களுடைய கடினமும் உழைவுகளுடைய அதிகமும் சகல சரீரத்தில் கடுப்பு வேதனைகளும் எவ்வளவோ. ஐயோ, கன்னியாஸ்திரி வயிற்றில் எடுத்த இந்த சரீரம் எங்கள் பாவத்தினுடைய அதிகம் உத்தரிக்க போதாததினால் இப்போ கயிறுகளினால் இழுத்து பெரிதாக்குகின்றார்களோ. ஐயோ, இத்தனை வாதை அடிகளால் நீடித்த விந்த சரீரம் என்கிற தெய்வீக பொன்னாபரணமும்
இத்தனை பெருபேறுகளினால் கோர்த்த இந்த மகிமை உடைத்தான இரத்தினமாலையும் எங்கள் பாவ சரீரத்தினுடைய பெருமைக்கும் கைகளுடைய துஷ்டாட்டத்தின் நீளத்துக்கும் சரியாய் நீட்டுகிறார்களோ. ஐயோ கிறிஸ்தவர்களே, இப்படிப்பட்ட நஸ்தூரத்தால் வலது கையும் பொத்த தவ்வுக்கு சரியொப்பாக்கி ஆணி அடித்ததன் பின் இரு காலையும் அந்த நெஸ்தூரத்தால் இழுத்து ஒன்றின் மேல் ஒன்றிணக்க தவ்வுக்கு சரியாக்கி இரு சான் நீளமான ஆணியை வைத்து சுத்தியலால் அடிக்கத் தொடங்கினார்கள். ஆணிகள் அறைந்தது போதாதென்று அவர்கள் மரத்தால் கலன்று போகாதபடிக்கு ஆணி முனைகளை மடக்க வேண்டுமென்று மரத்தோடாண்டவரை மறுபுறமாய் புரட்டி முனைகளை மடக்கும்படியாக துவக்கினார்கள். அந்த அடிகளால் நிலத்தில் பதிந்த திருமுகமும் நாசியும் கண்ணும் மதரமும் கன்னமும் நெற்றியும் கூட தரையில் அடிபட்டு நொறுங்கி பொடி பொடியாய் போச்சுதே. இந்த பிரகாரமாய் ஆண்டவரை சிலுவையிலே அறைந்ததன் பின் இயேசு நசரேனு யூதர்களுடைய ராசாவென்ற பட்டயம் பிலாத்துவின் கட்டளையால் அந்த சிலுவையின் உச்சியிலே அறையப்பட்டது. இதல்லாமல் அன்று கொலையுண்ண நியமித்திருந்த எஸ்தசும் தீமாசும் என்கிற இரண்டு கள்வரை ஆண்டவருடைய நிந்தை அதிகப்படத்தக்கதாக அவருடைய இரண்டு புறத்திலும் இரண்டு மரத்தில் ஏற்றி கட்டி வைத்தார்கள். இனி ஆண்டவருடைய சிலுவையை நாட்டத்தக்கதாக ஆரம்பமாய் அந்த கபாலமலையில் வெகு தாழ்வாக கிடங்கு பறித்து அநேக சனக்கூட்டங்கள் குரல் விட்ட சத்தமாய் எங்கள் ஆண்டவரை அறைந்திருந்த சிலுவையை உயர்த்தி ஒரு பெலனாக அந்த கிடங்கிலே விழத்தாட்டினார்கள். அத்தால் ஆண்டவருடைய சகல சரீரம் எம்மறுவாதி வேதனைப்பட்டதோ. அஸ்தபாதம் சந்து பொருத்துக்கள் என்பு நரம்பு அவயவம் எல்லாம் ஒவ்வண்ணம் நெகிழ்ந்து தொய்ந்து போனதோ. ஐயோ, முன்பட்ட சகல வாதைகள் நவமாய் விதனமாகி காயங்கள் எல்லாம் விரிந்தே அத்தால் புறப்பட்ட இரத்தத்தாரைகள் இரத்தத்தாரைதானோ அல்லது மேகம் விரிந்து ஆகாசம் வறட்சிக்கிற வறட்சிப்பூ கண்கள் திறந்து பருவதங்களால் ஓடி வருகிற ஜலங்கள் என்று சொல்லுவோமோ. அம்மறுவாதியாய் சிலுவையும் தரையும் இரத்த பிரளயம் மாச்சுதே. ஐயோ, பிதாவோடும் ஸ்திரித்து சார்ந்து ஓடும் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிற தேவகுமாரன் இன்று இரண்டு கள்வர் நடுவேயும் ஒரு வாசனமாயிருக்கிறாரே.
3 லோகத்தை தாங்குகிறவர் இப்போ 3 ஆணிகளில் தொங்கியிருக்கிறாரே. நித்திய மோட்சானந்தம் நிறைந்திருக்கிறவர் இப்போது வியாகுலன் நிறைந்தங்கள் பாவங்களுக்காக அளவாச்சுதே. ஐயோ இரக்கமுள்ள ஆத்துமாக்களே, இன்று நமது ஆண்டவர் எங்களுக்காக படுகிற வித்தனை தாழ்ச்சிவாதை வேதனையின் அதிகத்தை நன்றாய் விசாரித்து தயவின் கண்களை திறந்து பாருங்கோ. பூரங்கமும் அவயமும் பாதை இல்லாமல் இருக்குதோ? நன்றாய் பாருங்கோ. பாதங்களில் உள்ள வேதனை கைகளில் பொறுக்க வேணுமாகில் கைகளின் காயங்கள் அதிகமாய் விரிந்து போகுதே. கைகளின் வேதனை கால்களில் பொறுக்க வேணுமானார் கால்களில் இருக்கிற புண்கள் அதிகப்படுகுதே. திருச்சிரசை சாய்க்க வேணுமானாலும் முள்முடியின் முள்ளுகள் அதிகமாக ஊடுருவி வாதிக்குதே. திருமுதிகில் பட்ட கசைகளால் மரத்தில் சாய அதிகமாய் விதனம் உண்டாகுதே. ஐயோ, எந்த விதத்திலும் எங்கள் ஆண்டவருடைய வேதனையின் அதிகம் தணிகிறதற்கோரடை மானமும் இல்லையே. சர்வாங்கமும் ஒரே இரத்த சாகரமாயிருக்கிறதே. ஐயோ, என் சத்குருவான இயேசுவே, நீர் இந்த சிலுவை ஆசனத்தின் மீதிலிருந்து போதிக்கிற இத்தனை போதகங்களையும் நாங்கள் கேட்கவும் ஆத்துமத்தை செலுத்தவர பிரசாதங்கள் அடையவும் உம்முடைய சிலுவை அடியை நமஸ்கரித்து ஆராதிக்கவும் உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. அனந்த தயாபரமான இயேசுவே, தேவரீருடைய அஸ்த பாதங்கள் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறதை பார்த்து எங்கள் கை கால்கள் பாவத்திலே அண்டாத படிக்கு உம்முடைய தயவின் ஆணிகளால் அறையப் பண்ணும். இந்த 3 ஆணிகளை பார்த்து எங்கள் மனதிலே விசுவாசம், நம்பிக்கை, பக்தி என்கின்ற 3 தர்மங்களை உறுதியாக்க பண்ணியருளும். உம்முடைய இரத்தத்தால் எங்கள் ஆத்துமங்களை கழுவி கிருபையால் சகல பாவங்களை பொறுத்திரட்சியும் சுவாமி. ஆமென்.